கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவில் ஒரு மனசாட்சி உள்ள ஒரு இஸ்லாமியரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி மனசாட்சி உள்ள ஒரு இமாமை பற்றி பார்த்தோம். அதே போல் இந்த உலகத்தில் மனசாட்சி உள்ள இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய பெண்கள் எல்லா துறைகள்லையுமே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் இவர் வந்து எகிப்சியன் டிவி சேனலில் ஒரு ஹோஸ்ட். இவரும் ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு தான் பிறந்தவர். இவரும் மதரசாவில் தான் படிச்சிருக்காப்புல. இவருக்கு நல்லா குரான் தெரியும், அந்த ஹதீஸ்கள்லாம் தெரியும். விசேஷமாக இந்த இஸ்லாமியர்களுடைய வரலாறு, இந்த 1400 வருஷ இஸ்லாமிய வரலாறு, என்னென்ன புண்ணியங்கள்லாம் இந்த உலகத்தில் செஞ்சிருக்கிறாங்க, எப்படியெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வரலாறு எல்லாம் இவருக்கு தெரியும். அதோட கூட பெரிய பெரிய ஆட்களுடைய நல்ல நட்புறவு, இந்த இஸ்லாமிய மதத்தில் குருமார்கள், அந்த முல்லாக்கள், ஷேக்குகள், இமாம்கள், அப்புறம் ஸ்காலர்ஸு, அப்புறம் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸு, அவங்களோட எல்லாம் நல்ல நட்புறவு வச்சிருக்கிறவர் இவர். அதனால அவங்க எல்லாம் என்னென்ன செய்கிறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய இயக்கங்கள், அவங்க எத்தனை விதமான இயக்கங்கள் வச்சிருக்கிறாங்க, அந்த இயக்கங்களுடைய கோல்கள், அந்த லட்சியங்கள், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். அதனால இவர் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து, இந்த உலகமெங்கும் இருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தை பார்த்து, இந்த உலகமெங்கும் இருக்கிற இஸ்லாமிய நாடுகளை பார்த்து, விசேஷமாக உலகமெங்கும் இருக்கிற இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து பஞ்சம் முளைக்கிறதுக்காக பிரிட்டனுக்கு, மேலை நாடுகளுக்கு போன அந்த இஸ்லாமியர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாப்புல. ஏன்னு கேட்டா, அவங்க ஒரு காரியத்தை செஞ்சுட்டு கடைசியில் அவங்க ஒரு அதிசயமான ஒரு கேள்வியை கேட்குறாங்களாம். அதை கேட்டுட்டு இவர் மிரண்டு போயிட்டாப்ல. அந்த விஷயத்தை நம்ம கேட்டோம்னா நம்மளும் மிரண்டு போயிடுவோம். அப்பேற்பட்ட புண்ணியமான ஒரு கேள்வியை அந்த புண்ணியவன்கள் கேட்டிருக்கிறாங்களாம். சரி, அப்படி என்ன கேட்டிருக்கிறாங்க, சரி அவங்க அப்படி என்னதான் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது இவர் விளக்கமாக சொல்றாப்புல. நான் ஏன் இவரை மனசாட்சி உள்ள ஒரு இஸ்லாமியர்னு சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷனாக பிறந்தா இந்த உலகத்தில் அவனுக்கு 3 கண்கள் வேணும். அதாவது உடம்புல கண் வேணும், சரீரத்தில் கண் இருக்கணும். அப்போ தான் இந்த உலகத்தில் 4 விஷயத்தை பார்த்து இந்த உலக மிருகங்களை போல கூட நம்ம வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் மனுஷனாக வாழ்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, மனசாட்சியில் கண்ணு வேணும். அதை தான் மனக்கண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனக்கண்ணு இருந்தால் தான் நான் மனுஷங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என்ன எது சரி, எது தப்பு, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுகிற இந்த மனசாட்சியில் அந்த கண்ணு இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறது. அப்போ இந்த மனசாட்சி மனுஷனுக்கு இருந்தால் இந்த உலகத்தில் 4 பேருக்கு நல்லது செஞ்சுட்டு சந்தோஷமாக போகலாம். நம்மளையும் 4 பேர் பாராட்டுவாங்க, அதாவது சிலையெல்லாம் கூட வைப்பாங்க. அதே நேரத்தில் நமக்கு ஆத்மாவில் கண் வேணும். மனுஷன் பாவத்தினால அவனுடைய கண்கள்லாம் இருண்டு போய் கிடக்கு, அவன் இருளில் கிடக்கிறான். அதனால இந்த கண்கள் திறக்கப்படணும் அப்படின்னா இந்த கண்ணுக்கு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை யார் கொடுக்க முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்போ தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சத்தை கொடுத்தா அந்த ஆத்மா என்ன செய்யும், இந்த உலகத்தில் இல்லை, சூனபதியில் வாழ்கிறதுக்கு, சொர்க்கத்தில் வாழ்கிறதுக்கு, பரலோகத்தில் வாழ்கிறதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் கிடைக்கும். அந்த யுகமாக வாழ வேண்டிய, அந்த வாழக்கூடிய அந்த குவாலிஃபிகேஷன் அந்த ஆத்ம மனுஷனுக்கு யாரு கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர்கிட்ட தான் அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற, அந்த மனிதர்களுக்கு அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற விஷயமே இருக்கு, மற்ற யாருக்கிட்டையும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஆத்மீக கண்கள், ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த புண்ணியவான்கள் நம்புறதில்லை. ஏன்னு கேட்டால் அவங்க புண்ணிய புஸ்தகத்தில் இல்லை, அதனால நாங்கள் ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஆத்மீக கண்ணு தான் உங்களுக்கு குருடாய் போய் கிடக்கு, அட்லீஸ்ட் மனக்கண்ணாவது உங்களுக்கு திறக்கணுமே. மனசாட்சியிலேயாவது நீங்கள் 4 விஷயம் நல்லதா சரியா தப்பா அப்படி யார் வேணாலும் போதிச்சிருக்கட்டும், எந்த ஸ்காலர் வேணாலும் சொல்லிக் கொடுக்கட்டும், எந்த மதரசாவில் என்ன வேணாலும் போதிச்சிருக்கட்டும், எந்த இமாம்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், இது சரியா இது தப்பா அப்படின்னு அதை அடையாளம் கண்டுகொள்ளுகிற ஒரு அறிவு, அந்த மனசாட்சி, அந்த மனக்கண்ணாவது திறந்துருக்கணுமே, அந்த மனசாட்சியாவது வேணுமே. அது இல்லாமல் போகும் பொழுது இந்த உலகத்தில் அந்த மனுஷன் ஒரு பயங்கரவாதத்தை ஒரு புனிதமாக நம்பி, தீவிரவாதங்களை புனிதமாக நம்பி மனுஷர்களை கொல்றதை, மற்றவங்களை துன்பப்படுத்துறத, தங்களுக்கு ஏதோ கடவுளுக்கு தொண்டு செய்யறதா நம்பி இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு அப்படியே நாசமா போயிடுவாங்களாம். அதனால மனுஷனாக இருந்தால் அவனுக்கு மனசாட்சின்னு ஒன்று வேணும், மனக்கண்ணுன்னு ஒன்று வேணும். சரி, அப்போ இந்த புண்ணியவான்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. அதனால இவர் என்னென்ன காரியங்களை சொல்கிறாப்புல, அதுக்கு என்ன விதமான பதில்களை இந்த புண்ணியவான்கள் கொடுத்துருக்குறாங்க, அவங்க ஒரு விசித்திரமான என்ன கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம், பார்த்துட்டு அதுக்கடுத்து விளக்கமாக பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஐயா, நீங்கள் சொல்லுங்கய்யா. الإرهاب أو الحادث الإرهابي اللي حصل للأسف الشديد هو حادث دعس. يعني زي ما حضراتكم خدتوا بالكم المرة دي كان بالقرب من مسجد، لو حضراتكم تابعتم الأخبار.
بالقرب من مسجد، يعني ازاي في حد يقرر ان هو يقوم بعمل ارهابي بالقرب من بيت من بيوت الله، مسجد، كنيسة، معبد يعبد فيه الله ويرفع فيه اسمه؟ كل الحوادث السابقة الخاصة بالدعس او الدهس هتلاقيها ان للأسف الشديد على الاقل في عام 2017 وعام 2016 هذه الحوادث للأسف ابطالها مسلمين. وبعدين انت بتقعد ترجع تفكر في انه هم بيكرهونا ليه؟ او لو ما كرهوناش يبقى في عندهم حاجه عقليه. ناس طول الوقت قاعده بترفع السلاح، طول الوقت قاعده بتذبح الناس، طول الوقت بتسلخ الناس، طول الوقت بتحرق الناس، طول الوقت بتدهس الناس، طول الوقت عماله تحط في عبوات ناسفه وتفخخ سيارات الى اخره، وعايزهم يحبوك ليه؟ قول لي ايه اللي قدمه المسلمين للعالم في القرن العشرين بالكامل؟ بلاش قول لي ايه اللي قدموه المسلمين الاتراك فيما اطلق عليه الدولة العثمانية للغرب. ذبح، مذابح، خزوقة اذا صح التعبير، وبالتعبير او بالاستخدام الحرفي خزوقوا الاوروبيين على اسنة الرماح. ده حقيقي، ده اللي جرى، ده اللي عملوه الاتراك في اوروبا في القرن ال16 والقرن ال17. ده اللي عملوا ايه المسلمين الاتراك تجاه جيرانهم في المنطقة العربية اللي غالبيتها مسلمين بشكل او باخر؟ استعبدوهم ونكلوا بيهم ووضعوا عليهم الضرائب المبالغ فيها وحطوا، يعني عرفوهم في عيشتهم. طيب المسلمين في القرن العشرين قدموا ايه للغرب غير نظريات، او 19 و20 غير نظريات ابو الاعلى المودودي وسيد قطب وابو بكر ناجي واسامة بن لادن ومش ايه اللي قدموه المسلمين للغرب؟ قول لي كده ايه اللي قدموه. مش تقول لي وقدموا ادب نجيب محفوظ وقدموا احمد زويل. هؤلاء الناس ما بيحسبوش في هذه الحاله على ان هم مسلمين ولا حاجه، هم بيحسبوا في النهايه خالص. قول لي شافوا ايه من المسلمين غير ان هم بيفخخوا مدن وعواصم؟ قول لي شافوا ايه من المسلمين غير هم بيدهسوا الناس؟ شافوا ايه من المسلمين غير بيطلقوا عليهم النيران؟ شافوا ايه من المسلمين غير ان هم بيحرقوهم داخل الاقفاص؟ وبيحرق مسلم زيه برضه يعني، ويحتكر الإسلام في شخصه وفي نفسه، وبالكتير يحتكر لجماعته. شافوا منهم إيه؟ عشان يحبوهم، عشان يستقبلوهم في بلادهم، وتقول لي يا ترى هم بيكرهونا ليه؟ وبعدين تبدأ تبتكر مصطلحات إنها المؤامرة الدولية على الإسلام. يا راجل، المؤامرة الدولية على الإسلام ده معناها أن المسلمين يذبحون في شتى أرجاء الأرض، في حين أن العكس صحيح. كل من هو غير مسلم هو ده اللي بيذبح. صح ولا أنا غلطان؟ يعني انت هتيجي تقول لي وهل نظرت الى الاقليه المسلمه في الهند والاقليه المسلمه في مالي؟ الحقيقه انا لقيت ان المسلمين بيقترفوا مذابح ضد الاغلبيات المسيحيه او غير المسيحيه في شتى ارجاء المعموره. فهتلاقي انه المسلمين طول الوقت يتباكون ويولولون ويلطمون الخدود. الحقوا يا جماعه، الغرب بيتآمر علينا. ماشي، حاضر، هفترض يا سيدي ان الغرب متآمر عليك ومستقصد انه دايما يطلع الصوره الوحشه. فين الصوره الكويسه؟ يعني مسلمي الدوله العباسيه صدروا صوره جيده، صدروا البحث العلمي عن طريق ما يطلق عليه العلماء المسلمين، اللي بالمناسبة أغلبهم ما كانوش من شبه الجزيرة مثلا، يعني أو قل كلهم ما كانوش من شبه الجزيرة، كلهم من الدول أو المناطق التي أطلق عليها لقب الأمصار، يعني شمال إفريقيا وما يطلق عليه مؤخرا الجمهوريات الإسلامية التي كانت تابعة للاتحاد السوفيتي، مناطق وسط آسيا. الدول العربية قدمت إيه للعالم؟ ولا حاجة. الدول الإسلامية أو مطلق الدول قدمت إيه للعالم؟ ولا حاجة. قدمت إيه في البحث العلمي؟ قدمت 2 3 4 10 علماء في 1435 سنة. يا راجل، طب بلاش دي، احنا هنطير ال 435 سنة وخلينا في ال1000 سنة. في 1000 سنة قدمت 10 علماء مهمين. اللي اخترع الطيارة جاي منين؟ الصاروخ، مكوك الفضائي، نظريات الطرد المركزي، ميكانيكا الكم، نظريات النسبية. مين؟ أهم فلاسفة مين؟ جايين منين؟ مش من عندنا. فانت عايزهم يحبونا احنا، في الاخر خالص هيبقى الدول التي ترعى الارهاب مثل بريطانيا تستحق. لا تستحق ولا حاجه. البني ادم لا يستحق ان يقتل ولا يذبح ولا يدهس. சரி, இப்போ இந்த வீடியோவை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம்.
இவர் வந்து எகிப்தியன் டிவி ஹோஸ்ட். இவர் பேர் யூசுப் அல் ஹுசைனி அப்படிங்கிற இந்த புண்ணியவான். கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோவை வெளியிட்டாப்புல. என்ன நடந்துச்சோ என்னன்னு தெரில. ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் உண்மையை சொன்னால் இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே சிலுவையில் அறிஞ்சிருவாங்க. அதுதான் யதார்த்தமான ஒரு சத்தியத்தை யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு சிலுவை தான் காத்திருக்கும். அதனால இந்த புண்ணியவானை எப்போ என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. சூனபதிக்கு அனுப்பியிருக்காங்களா இல்லை இப்போவும் இருக்கிறாப்லையான்னு தெரியல. ஆனால் நம்மளும் அப்படி தான். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாலே நமக்கு சிலுவையை தயார் பண்ணிடுவாங்க. அதனால எப்போ வேணாலும் என்ன வேணாலும் இந்த உலகத்தில் உண்மையை சொல்கிறவங்களுக்கு, சத்தியத்தை சொல்கிறவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்கிறவங்களுக்கும் இதுதான் நடக்கும். அதனால இந்த சரீரத்தை மாத்திரம் கொண்டுட்டு அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய வக்கில்லாத இந்த மனுஷங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்கப்பா. ஆத்மாவை பரலோகத்திலையும் இல்லை நரகத்திலையும் கொண்டு போய் போடுறவருக்கு நீங்கள் பயப்படுங்க அப்படின்னு நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு எது சரி எது தப்பு, இது சரியா தப்பா அப்படிங்கிறதாவது நம்ம காண்பிச்சு கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு கூட நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியது பிரதான நம்முடைய கடமை, வேலை. அதுக்கெல்லாம் பயந்தோம் அப்படின்னா ஒன்றும் ஆகாது. சரி, இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். الارهاب او الحدث الارهابي اللي حصل. அதான் இவருக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, லண்டனில் வந்து இவங்க ஒரு வெஹிக்கலில் வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தீவிரவாத பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இது என்னடா இது? நீங்கள் அங்கே பஞ்சம் தானே பிழைக்க போனீங்க, அங்கே உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் அவன் செஞ்சு கொடுத்தானே. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எங்கே பார்த்தாலும் காரில் கொண்டு வைக்கிறது, வெஹிக்கிளில் கொண்டு வைக்கிறது, ரயிலில் கொண்டு வைக்கிறது, பெரிய பெரிய மால்களில் கொண்டு வச்சு ஜனங்கள் அநியாயமாக கொண்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு முதல்ல கேட்குறாப்புல. சொல்லுங்க. للاسف الشديد هو حادث دعس، يعني زي ما حضراتكم خدتوا بالكم அது அங்கங்கே கொண்டு வைப்பாங்களாம். கடைசியில் பார்த்தா இப்போ மசூதிக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுட்டாங்களாம். மசூதிக்கு அதான் பெரிய அதிசயமே. அங்கே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்சேன் அப்படிங்க கதையா. அப்போ டெம்பிளில் கொண்டு வச்சு சர்ச்சுகளில் கொண்டு வச்சு கடைசியில் தங்களுடைய தாங்க எதில் தொழுகிறோமோ அது கூட தெரியாமல் இது என்னது கோயில் மாதிரி இருக்கு இங்கே கொண்டு வைங்க அப்படின்னு மசூதிலேயே கொண்டு வைக்கிறாங்களாம். அந்த அளவுக்கு கண்ணெல்லாம் கூடாய் போய் கிடக்காங்க இவங்களுக்கு. என்னடா மசூதிக்கு பக்கத்தில் எதுக்குடா கொண்டு வச்சிங்க அப்படின்னு கேட்குறாப்புல. هذه الحوادث للاسف அதான் அந்த ஹீரோஸ் எல்லாம் யார் அப்படின்னா, அந்த இடங்களில் கொண்டு வச்சு ஜனங்களை அப்பாவிகளை கொள்வது யார் அப்படின்னா இந்த இஸ்லாமியர்கள், இந்த முஸ்லிம்கள் அப்படிங்கிற நியூஸ் இவருக்கு வந்து சேருதான். சொல்லுங்க. وبعدين انت بتقعد ترجع. அதாவது போய் சர்ச்சில் கொண்டு வச்சு ஜனங்களை கொண்டுடுறாங்களாம், மால்களில் கொண்டு வச்சு ஏகப்பட்ட பேரை ஜனங்களை கொண்டுடுறாங்களாம், அப்புறம் கோயிலில் போய் கொண்டு வச்சு ஜனங்களை கொண்டு போடுறாங்களாம், அப்புறம் காரை ஏற்றி ஜனங்கள் எங்கே இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளே புகுந்து ஒரு 100 பேர் இருந்தால் அங்கே 20 பேர் 30 பேர் அநியாயமாக கொண்டுடுறாங்களாம். அப்படியெல்லாம் கொண்டுபிட்டு அவங்க ஒரு அதிசயமான கேள்வி கேட்குறாங்களாம். என்ன கேள்வி அப்படின்னா, எதுக்காக இந்த மேலை நாட்டினர், இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், இந்த லண்டன் மக்கள் எங்களை வெறுக்கிறாங்க? நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம், என்ன தப்பு செஞ்சிட்டோம், எதுக்காக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ளவங்களாம் நம்மளை வெறுக்கிறாங்க அப்படின்னு அந்த இஸ்லாமியர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்கிறாங்களாம். என்னடா இது அதிசயமா இருக்கு. சொல்லுங்கய்யா. تفكر في انه هم بيكرهونا ليه؟ بيكرهونا ليه؟ அதான் கேட்குறேன். என்னது எதுக்கு எங்களை வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறியா? ஏன்னா முட்டா பையில அவங்க உங்களை வெறுக்கலை அப்படின்னா, அவங்க உங்களை வெறுக்கலை, அவங்க உங்களை நெகட்டிவாக பார்க்கலை அப்படின்னா அவங்ககிட்ட ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். நீ வந்து ஒரு ஊருக்கு வர, ஊருக்கு வந்து உன்னை பார்க்குறாங்க, உன் ஊரில் உள்ளவங்களாம் ஐயோ பாவம் எந்த ஊருப்பா, நாங்கள் இந்த ஊரில் இருந்து வரோங்க, ஐயோ புள்ள குட்டியெல்லாம் வேறு இருக்கே, இந்த நைட்டில் என்னப்பா தனியாக வந்த, வாப்பா சாப்பிட்டியாப்பா, இந்த இடத்துல தங்குப்பா, இங்கே ஒரு பாவம்பா எல்லாம் வாங்க, இங்கே பாருங்க இந்த வேறு ஊரில் இருந்து தப்பு வந்திருக்காப்புல, ஒரு மனைவியோட வந்திருக்காப்புல, பிள்ளையோட வந்திருக்காப்புல, என்ன செய்யறது? சரி அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்து அவரை வாழ வைக்கலாம். இங்கே நீ வேலை செஞ்சுட்டு இங்கே இருப்பா, கவலைப்படாத, பயப்படாதப்பா, நாங்களும் மனுஷன் தான், நீயும் மனுஷன் தானே, அதனால இங்கே சந்தோஷமா இரு, பாவம் இவங்க ஊரில் என்ன நடந்துச்சோ இவங்களுக்கு அப்படின்னு அவனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்குறாங்க. வீட்டை கட்டி பார்த்தா 4 பொண்டாட்டி. இது 4 பொண்டாட்டிக்கு இவங்கள இந்த ஊரில் உள்ளவங்களே பிரசவம் பார்க்குறாங்க. அப்புறம் பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. எல்லாம் படிக்க வச்சு ஆளாக்குற சமயத்தில் திடீர்னு அவன் நல்ல ஒரு பெரிய குண்டா தயார் பண்ணி கொண்டு வந்து இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் எப்போ அதிகமாக கூடியிருக்காங்களோ அந்த இடத்துல போட்டுடுறானா. அங்கே ஜனங்கள் 50-100 பேர் செத்து போயிடுறாங்களாம். செத்து போனால் அடா பாவி, ஏன்டா அநியாயமாக இப்படி அநியாயமாக குண்டு போட்டு இந்த மனுஷனெல்லாம் கொண்டு விட்டியாடா அப்படின்னு கேட்ட உடனே, ஐயோ நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன எதுக்காக என்னை வெறுக்கிறீங்க, நான் ஒரு தப்பும் செய்யலையே அப்படிங்கிறானா.
அப்புறம் போய் எல்லாத்துட்டையும் சொல்கிறானா, நான் ஒரு தப்பும் செய்யலை, இந்த ஜனங்கள் எதுக்காக என்னை வெறுக்கிறாங்கன்னு தெரியல. என்ன இவங்க எங்கள் பிள்ளை குட்டிக்கெல்லாம் படிக்க வச்சு எங்களையெல்லாம் ஆளாக்குனீங்க, எங்களுக்கெல்லாம் வீடெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. நான் அவங்களுக்கு நன்றி விசுவாசம் காட்டுறதுக்காக ஒரு குண்டு தயாரித்து அவங்க மேலே குண்டு போட்டு ஒரு 50-100 பேர்த்தை தான் கொன்னேன். அதிகமான பேரெல்லாம் சாகலை. இது அல்லாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவங்க என்னடா என்னையை பார்த்து வெறுக்கிறாங்க அப்படின்னு அவன் கேட்குறாங்க. அப்போ அதைத்தான் இவர் சொல்கிறாப்புல, ஏண்டா அநியாயமாக எங்கே பார்த்தாலும் குண்டு போட்டு ஜனங்களை அநியாயமாக கொண்டு விட்டு அப்புறம் எங்களை ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறிய, உனக்கு மனசாட்சி இல்லையா? அவங்க ஒரு வேளை உன்னை வெறுக்கலை அப்படின்னா அவங்க ஏதோ மென்டல் ப்ராப்ளமாக அவங்க மனநோயாளிகளாக இருப்பாங்க. மனநோயாளிகள் தான் தனக்கு யார் என்ன செஞ்சாலும் அது வெறுக்க தெரியாது, அப்படியே அடி வாங்கிட்டு பேசாமல் இருப்பாங்க. அதுபோல் அவங்க மனநோயாளிகளாக இருப்பாங்க. நீ செய்கிற இந்த கொடூரங்களையும் பயங்கரவாதங்களையும் தீவிரவாதங்களையும் கண்டுட்டு அவங்க பேசாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மனநோயாளிகள். அந்த பிரிட்டன்காரன் அந்த லண்டன்காரன் மனநோயாளி அப்படின்னு சொல்ல, நீ எப்பட்றா ஏன் என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறிய, உனக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்க. لو ما كرهوناش يبقى في عندهم حاجه عقليه. ناس طول الوقت قاعده بترفع السلاح. அதான் அதிசயமான ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல. இதை நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த புண்ணியவான்கள் எப்பவும், அதாவது தன்னோட சேர்த்து தன்னுடைய இஸ்லாமியர்கள் அப்படின்னா தன்னுடைய இஸ்லாமியர்கள், அது சூனா முஸ்லீமு சியா முஸ்லீமு எல்லாம் தான் சேரும். அப்போ நாம் எல்லாருமே எப்போ பார்த்தாலும் ஆயுதத்தை நம்ம கையாண்டுக்கிட்டே இருக்கோம், ஆயுதத்தை உபயோகிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இது போக எப்போ பார்த்தாலும் ஸ்லாட்டர், அடா பாவமே, அதாவது ஜனங்களை ஸ்லாட்டர்னு இந்த ஆடு மாடுகளை கோழிகளை எல்லாம் அந்த வெட்டுகிற இடத்துல துண்டு துண்டாக வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மனுஷங்களை வெட்டு கொள்வது, அதுக்கு பேர் தான் ஸ்லாட்டர். கில்லு அப்படிங்கிறது வேற, இந்த ஸ்லாட்டர் அப்படிங்கிறது வேற, அது கொடூரமான வார்த்தை. இந்த மனுஷங்களை எப்போ பார்த்தாலும் ஸ்லாட்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னு கேட்டால் இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ளே திருட்டு ஆவியோ இல்லை விபச்சார வேசித்தன ஆவியோ இருந்துச்சு அப்படின்னா அவன் என்ன செய்வான் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அந்த வேசித்தன ஆவி இவனை வேசித்தனம் செய்ய வச்சுக்கிட்டே இருக்குமா. சிந்தனையில் அவன் பார்க்குறதெல்லாம் வேசித்தனமாக இருக்கும். அவன் செய்கிறதெல்லாம் தினமும் ஏதாவது ஒரு விதத்தில் வேசித்தனம் செய்யணும், விபச்சாரம் செய்யணும், காம விகாரமாக யாரையாவது பார்க்கணும், காம விகாரமாக சிரிக்கணும், எதையாவது செய்யணும், வேசித்தனமான காரியம் எதையாவது செய்யணும். இல்லை அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வேசித்தன ஆவி இவனை உபத்திரவப்படுத்துமா, தூங்க விடாதான். அதனால நைட்லேயாவது தனிமையிலாவது எதாவது ஒரு வேசித்தன உபச்சாரத்தை அவன் செய்வானா. அப்பதான் இந்த வேசித்தன ஆவி சந்தோஷமா இருக்குமா, அதுக்கு அப்புறம் பேசாம இருக்குமா. அதே போலதான் ஒரு திருட்டு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அவன் வீட்டில் நல்ல காசெல்லாம் இருந்தாலும் இவன் 4 இடத்துல போய் திருடி அதுல திங்கணுமா. இல்லை அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த திருட்டு ஆவியை அவனை அந்த என்னதான் ஜெயிலுக்கு போனாலும் என்னதான் போலீஸ்காரங்க அவனை பிடிச்சி அடிச்சாலும் இவனை வாழ விடாதான். அதனால அந்த திருட்டு ஆவி எவனுக்குள்ள இருக்கோ அது முதல்ல அந்த ஆவி அவனை விட்டு போகணும். இல்லை அப்படின்னா அவன் சாகுற வரைக்கும் திருடிக்கிட்டே தான் இருப்பான். என்ன செஞ்சாலும் அவனுக்கு அந்த ஆவி திருட வச்சுக்கிட்டே தான் இருக்குமா. இவன் கண்ணை கட்டி கடைசியில் ஐயோ நான் என்ன தப்பு செஞ்சேன், என்ன பாவம் செஞ்சேன், ஒரு சைட் அடித்தது குத்தமா, அடுத்தவன் பொண்டாட்டி அப்படி பார்த்தது குத்தமா, ஒரு ஹாய் சொன்னது குத்தமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்படியே இருப்பாங்களாம். இதே போல தான் இந்த புண்ணியவான்களும். ஏன்னு கேட்டால் இவங்கள எப்போவுமே கொலை செய்கிற ஆவி, கொள்ளையடிக்கிற ஆவி, ஸ்லாட்டர் பண்ணுற ஆவி, கற்பழிக்கிற ஆவி, கடத்திட்டு போகிற ஆவி, அப்புறம் உயிரோட கொள்ற ஆவி, இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஆவிகள் இவங்களெல்லாம் ஒவ்வொருத்தனையும் பிடிச்சி வச்சிருக்குமா, ஒவ்வொரு குரூப்பையா. அப்போ அவங்க கொள்ற ஆவினா அவங்க போய் குரூப்பாக ஜனங்களை கொல்லணும். அப்போ தான் அவங்களை பிடிச்ச ஆவிகளுக்கு சந்தோஷமாக இருக்கும், பேசாமல் இருக்கும், இவங்களுக்கு எந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அப்போ இவங்களுக்கு மனசுல சந்தோஷமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நைட்டெல்லாம் இவங்களை தூங்க விடாதான். அதனால தான் கையில் துப்பாக்கியோ குண்டோ ஆயுதமோ எது வச்சிருந்தாலும் அதுக்கு ஏற்ற விதமான ஆவிகள் இருக்கும், அதை செய்ய வச்சுக்கிட்டே இருக்குமா. அதை யாரை செய்யும் அப்படிங்கிறத இவர் சொல்றாப்புல. நம்ம அதையும் தெளிவாக கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். சொல்லுங்க. طول الوقت قاعده بتذبح الناس، طول الوقت بتسلخ الناس. இதை விட கொடுமையாக, அதாவது ஜனங்களுடைய தோலை உரிச்சு கொள்றது, ஜனங்களை கிட்னாப் பண்ணிட்டு அவங்க தோலை உரிச்சு அவங்க துடிக்கிறத வேதனைப்படுறத பார்த்து அவங்கள கொள்றது. அடாடாடாடா, என்ன அற்புதமான ஒரு விஷயம். அப்போ இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே அப்படி செஞ்சுருக்கிறாங்க. இந்த காஃபிர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற இஸ்லாமியர் அல்லாதவரை அப்படி பிடிச்சிட்டு அநியாயமாக தோலை உரிச்சு கொண்டிருக்காங்க. இவர் சாட்சி, இவர் சொல்கிறாப்புல, அதுவும் ஆல் த டைம் எப்போ பார்த்தாலும் இது சம்பவிக்குதான். அப்போ தோலை உரிச்சு கொல்ல வைக்கிற ஒரு ஆவி அவங்கள பிடிச்சிருக்கு. அதனால எங்கேயாவது போய் குழந்தைகளையாவது பெரிய ஆள்களையாவது பிடிச்சிட்டு அவங்க தோலை உரிச்சு அது கொல்லவே, அப்போ அந்த ஆவிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குமா. அது வானத்தில் இருக்கான், ஒருவேளை சூனவதியில் இருக்கும்னு நினைக்கிறேன். இது போதாதுன்னு burn people alive, அடா பாவமே, அதாவது ஜனங்களை உயிரோட கொன்று அதில் சந்தோஷப்படுகிற இந்த இஸ்லாமியர்கள் இருக்காங்களாம். ஆல் த டைம் எப்போ பார்த்தாலும் இதை செய்யணும்.
எப்போ பார்த்தாலும் இந்த மாதத்தில் செய்யணும், இந்த வருஷத்தில் இல்லை, தினமும் செய்யணும். எப்போ பார்த்தாலும் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் செய்யணும். பிடிச்சிட்டு வரணும், கடத்திட்டு வரணும், உயிரோட தீ வச்சு கொளுத்தி அவங்க துடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். அப்போ சுவனபதியில் ஒரு ஆவி இருக்கான், அந்த ஆவிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இவங்க செய்யும்போது. அப்போ இவங்களை உத்தரவுப்படுத்தாதான் இவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக சமாதானமாக தூங்குவாங்களாம். எப்படா ஒரு மனுஷன் வந்து இன்னொரு மனுஷனை வந்து தீ வச்சு கொளுத்தி அப்படி என்னடா உங்களுக்கு பாவம் செஞ்சுட்டான், என்னடா உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டான், எப்போ பார்த்தாலும் செய்கிறதுக்கு, அதுவும் எப்போ பார்த்தாலும் ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு, தோலை உரிச்சு கொள்றதுக்கெல்லாம் எப்படா உங்களுக்கு மனசு வருது? எப்படா எப்போ பார்த்தாலும் இதை தான்டா செய்றீங்க? ஏன்னு கேட்டால் இந்த அந்த நாடுகளில் அரேபிய கண்ட்ரீஸில் எல்லாமே எங்கெங்கே என்ன நடந்தாலும் இந்த தீவிரவாத சம்பவங்கள் எல்லாம் எங்கெங்கே என்ன நடந்தாலும் அதை அப்படியே எந்த ஒரு பிளரும் இல்லாமல் அந்த கிராபிக்ஸ் கண்டென்ட் எல்லாம் அப்படியே வாட்ஸ்அப் வழியாக இவங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்களாம். அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்களா அல்லாஹ்வின் சக்தியே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்களாம். இத்தனை பேரை நாங்கள் இங்கே கொன்னோம், அத்தனை பேரை இப்படி தோலை உரிச்சு கொன்னோம், இந்த உயிரோட நாங்கள் கொளுத்தி கொன்னோம் பாருங்க அப்படின்னு அந்த வீடியோக்களை எல்லாம் காமிப்பாங்களாம். அப்போ அதையெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் சொல்கிறாரு, சும்மாவா சொல்கிறாரு, இதை வேணும்னா சொல்கிறாரு. வேணும்னு சொன்னால் இவங்க சும்மா விட்டுருவாங்களா? நம்ம சொன்னாதான் அடா பாவி பொய் சொல்லாதரா, ஏன்டா ஓ நாக்கில் வந்து இது வர அது வர அப்படின்னு நம்மளை சபிக்கிறாங்க. அல்லாஹ் வந்து ஓ நாக்கில் இதை கொடுப்பான், என்னமோ கொடுப்பான்னு சொன்னாங்க, என்ன கொடுப்பான்னு தெரியல. சரி, அப்படின்னு நம்ம சொன்னா தான் நம்மளை சபிக்கிறாங்க. ஆனால் இந்த இஸ்லாமியர் கண்ணால் கண்டுட்டு தான் இவர் சொல்கிறாப்புல. அதுவும் எப்பவுமே அது நடந்துக்கிட்டே இருக்கான். ஏதாவது ஒரு நாட்டில் எங்க இருந்தாவது இந்த நியூஸ் வருதான் தினமும், ஆல் த டைம். அதுதான் விஷயம். சொல்லுங்க. طول الوقت بتحرق الناس، طول الوقت بتدهس الناس. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா, ஜனங்கள்லாம் எங்கே கூடி இருக்கிறாங்களோ அங்கே ஒரு 100 பேர் 200 பேர் கூடி சந்தோஷமாக இருந்தால் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தால் இவங்க நேரம் வேகமாக 100-150 கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டிட்டு போய் அவங்களுக்குள்ள அந்த கூட்டத்துக்குள்ளே விடுறது. அதில் எப்படி ஒரு 50 பேர் செத்து போவாங்க, ஒரு 100 பேர்த்துக்கு என்ன பயங்கரமான காயத்தோட ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சத்தம் மட்டும் வருமா. எப்போ பார்த்தாலும் இந்த விஷயம் எங்கே பார்த்தாலும் கேள்விப்படுறாரா இவர். ரோட்டில் போகும்போது காப்பீர்கள் மேலே ஏற்றிட்டு அப்படியே போகிறது, அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறது. பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு காப்பீர் செத்து போயிட்டான், நான் வேகமாக வந்துக்கிட்டு இருந்தேன், அவன் சைடில் போய்கிட்டு இருந்தான், யாரும் இல்லை, நான் ஏற்றி விட்டேன் அப்படின்னு தினமும் ஏதாவது ஒரு விதத்தில் கார் மேலே ஏற்றி கொள்கிற இந்த ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கான். எல்லா நேரத்துலையும் கூட்டம் நிறைஞ்ச இடங்கள்லையும் சரி, தனிமையான இடங்கள்லையும் சரி, யாராவது எவனாவது நடந்து போவானா ஏற்றி கொள்ளுவோம். அப்போ சூனபதியில் இருக்கிற ஒரு ஆவிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குமா. எல்லா நேரங்கள்லையும் இதை செய்கிறாங்களாம், நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் என்னடானா எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ், இந்த டைம் பாம்லாம் அங்கங்கே மால்களில் ஜனங்கள் எங்கே சந்தோஷமாக பொருட்கள்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, மளிகை கடைகளில் பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம் அங்கே கொண்டு போய் வச்சு, அப்புறம் கார் பாம்ஸு, காரில் வெடிகுண்டு போய் ஒரு 50-100 கார் நிறுத்திருக்கிற இடத்துல நடுவில் போய் ஒரு காரை நிறுத்துறது. கடைசியில் அதுக்குள்ளே குண்டை வச்சு டைம் பாம் வச்சு வெடிச்சு செதறிட்டு ஜனங்கள்லாம் அங்கே ஒரு 10-50 கார் எரிஞ்சு போகும். அதில் இருந்த ஜனங்கள்லாம் செத்து போயிடுவாங்க. ஒரே சத்தம் மட்டும் வருமா, அல்லாஹு அக்பர். ஏன்னு கேட்டால் சொல்லுங்கய்யா. அதான் இதையெல்லாம் செஞ்சுவிட்டு, இப்படிப்பட்ட கொடூரங்களை எல்லாம் செஞ்சுவிட்டு மனுஷங்களை உயிரோட தோலை உரிச்சு கொண்டு, மனுஷங்களை உயிரோட எரிச்சு கொண்டு, கற்பழிச்சு கொண்டு, இப்படி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஸ்லாட்டர் பண்ணிவிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எதுக்காக இந்த உலகம் எங்களை வெறுக்குது, எங்களை நேசிக்க மாட்டேங்குது, நாங்கள் அப்படி என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு கேட்குறாங்களாம். அப்போ மனசாட்சி குருடாக இருந்தால் இதுதான் இவங்களுடைய நிலைமைன்னு நினைக்கிறேன். அப்போ கொல்றது, ஜனங்களை உயிரோட எரிக்கிறது, தோலை உரிச்சு கொள்றதெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு குழந்தை ஒரு பொம்மையோட விளையாடுற மாதிரி தெரிஞ்சிருக்கு இவங்களுக்கு. பசியில் இருக்கிற ஒரு சிங்கமோ புலியோ மானையோ ஒரு முயலையோ வேட்டையாடிடுச்சுன்னா அதை கொடூரமாக கடிச்சு கொன்று தின்னுவிட்டு அப்புறம் நாக்க போய் நக்கிக்கிட்டு அப்படியே மெதுவாக ஒன்றுமே நடக்காத மாதிரி படுத்து தூங்கும் பார்த்தீங்களா. அதே போல் இவங்க எங்கே பார்த்தாலும் இந்த கொடூர தீவிரவாதங்களை பயங்கரவாதங்களை அநியாயமாக ஜனங்களை ரத்தம் சிதற கொண்டுவிட்டு கடைசியில் கேட்குறாங்களே ஒரு கேள்வி, நாங்கள் அப்படி என்ன தப்பு செஞ்சோம், எங்களை ஏன் இன்னும் இப்போவும் இந்த உலகம் எங்களை நேசிக்காமல் எங்களை வெறுக்குது. அப்படி இந்த உலகம் வெறுக்கிறதுக்கு இந்த மேலை நாடுகள், இந்த லண்டனும் இந்த அமெரிக்காவும் எங்களை வெறுக்கிறதுக்கு நாங்கள் அப்படி என்ன பாவம் பண்ணோம், எப்படி என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு அப்பாவித்தனமாக கேட்குறாங்களாம். அப்போ என்னமோ நடக்குது இவங்க கிட்ட, என்னமோ நடக்குது. ஏன் இதை இவங்களுக்கு தெரியல, அதுதான் முக்கியம், அதுதான் விஷயமே. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் கூட சிலுவையில் இருக்கும்பொழுது தாங்கள் செய்கிறது இன்னது என்று இவர்கள் அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணார் சிலுவையில் இருக்கும் பொழுது. நான் நினைக்கிறேன் அதனால தான் எல்லா ஜிகாதிஸ்கள் இந்த கிறிஸ்தவர்களை கொல்லும் பொழுது இவங்களும் கடைசியாக ஐயா சாமி இவங்க செய்கிறது இவங்களுக்கே என்னென்னு தெரியல, இவங்க ஏதோ மனுஷங்களை கழுத்தறுத்து கொள்வது வந்து இவங்க ஏதோ பொம்மையோட குழந்தை விளையாடுறது போல் இவங்களுக்கு இருக்கும் போல இருக்கு, ஏதோ கம்ப்யூட்டரில் கேம் விளையாடுற விஷயமா இருக்கும் போல இருக்கு, இவங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது உண்டு.
அப்போ நம்ம பார்த்தா இவங்க அதே கேள்வியை தான் இவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரே டெக்ஸ்ட்டாக என்ன அப்படின்னா, எதுக்காக இந்த மேலை நாடுகள் எங்களை வெறுக்குது அப்படின்னு. அப்போ நேற்று இவங்க ஒரு பெண்ணை கூட்டு போய் கற்பழித்து உயிரோட எரிச்சு கொண்டது இவங்களுக்கு என்னன்னு தெரியல. அது தப்பு, அது பயங்கரமான பாவம், அது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியல. இவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம், என்ன தப்பு செஞ்சோம், எதுக்காக இந்த உலகம் எங்களை வெறுக்குது, எங்களை நேசிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆடா கொடுமையா. அப்போ இந்த பயங்கரவாதங்கள் தீவிரவாதங்கள்லாம் செஞ்சுட்டு எதுக்காகடா நீங்கள் மற்ற நாடுகள் உங்களை நேசிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது பாவம். وعايزهم يحبوك ليه؟ قول لي ايه اللي قدمه المسلمين للعالم في القرن العشرين بالكامل؟ அடடா பில் கேமில். நான் நினைக்கிறேன் அதுதான் தெரிஞ்ச நத்திங் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாப்ல. என்ன அப்படின்னா, இந்த இஸ்லாமியர்கள், இந்த உலக இஸ்லாமியர்கள், உலக முஸ்லீம்கள் இந்த உலகத்துக்கு அந்த 20ஆம் நூற்றாண்டு முழுசும் அவங்களுடைய பங்கு, அவங்களுடைய பங்களிப்பு, அவங்க பங்காற்றிய, அவங்க தொண்டாற்றிய, அவங்க பிரதானமான தொண்டு என்ன, இந்த உலகத்துக்கு அவங்க செய்த நன்மை என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாப்புல. பில் கேமில். அடடா அருமையான அரபி வார்த்தை. بالكامل. பில் கேமில் ஒன்றுமே கிடையாது. இந்த 20ஆம் நூற்றாண்டு முழுசும் இந்த புண்ணியவான்கள் இந்த உலகத்துக்கு செய்தது எல்லாம் பயங்கரவாதம் தீவிரவாதம் தான், ஒரு நன்மையும் செஞ்சது கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாப்புல. அப்போ 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டே இந்த நிலைமையில் இருந்திருக்கும்போது ஐயோ இந்த 21ஆவது நூற்றாண்டில் நமக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த புண்ணியவான்கள் மனசாட்சியில் மனக்கண்கள் குருடாகி போன இந்த புண்ணியவான்கள் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. சொல்லுங்கள். بلاش قول لي ايه اللي قدموه المسلمين الاتراك. அதாவது துருக்கிஸில் உள்ள இஸ்லாமியர்கள் ஒட்டமான் எம்பையருடைய காலத்தில் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள யூரோப்பியர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாப்ல. فيما اطلق عليه الدولة العثمانية للغرب ذبح. பாத்தீங்களா, அதான் துண்டு துண்டா வெட்டி கொண்டிருக்காங்க. அப்புறம் குரூப்பாக நிற்க வச்சு சுட்டு கொண்டிருக்காங்க, படுகொலை. இதுதான் மசாக்கரை அப்படின்னு. கும்பலாக அவங்கள நிற்க வச்சு கொள்வது. ஒரு ஊருக்கு போகிறது, அந்த ஊரில் அவங்களையெல்லாம் வெளியில் கூப்பிட்டு சுற்றி நிற்க வச்சு அப்படியே சுட்டு கொள்வது. அதுதான் மசாக்கரை. அதுக்கப்புறம் கூர்மையான ஆயுதத்தில் ஐரோப்பியர்களை பிடிச்சிட்டு வந்து கூர்மையாக நல்ல ஆயுதத்தை ஸ்பேரை கூர்மைப்படுத்தி என்ன செஞ்சா ஐரோப்பியர்களை குத்தி கொன்று விளையாண்டுருக்காங்க. பரவாயில்லையே, என்ன ஒரு அற்புதமான புண்ணிய மதத்தில் அதை அப்படியே கை கொண்டு இருக்காங்க. சொல்லுங்கய்யா. مذابح ده حقيقي، ده اللي جرى، ده اللي عملوه. இதான் 16வது 17வது நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவமா இது. அதுதான் இந்த துருக்கிய இஸ்லாமியர்கள் ஐரோப்பியர்களுக்கு செய்த கொடுமை. அப்போ யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு என்ன சம்பவிச்சிருக்கும், வயசு பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிச்சிருக்கும், குழந்தைகளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க இவங்க. ஏன்னா 6 வயசு குழந்தைய இவங்க விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவங்க என்னென்ன கொடுமை செஞ்சுருப்பாங்கன்னு மட்டும் பாருங்கள். ஆம்பளைகளை எல்லாம் இப்படி கொடூரமாக கொண்டுட்டு இவங்க குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்புறம் வயசு பெண்ணுங்களுக்கு, வயசுக்கு வராத பெண்களுக்கு என்ன கொடுமை அரங்கேற்றி இருப்பாங்க. இன்ன வரைக்கும் ஆப்கானிஸ்தானில் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்க அந்த காலத்தில் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதான் இதை விட கொடுமை என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த துருக்கியில் இருக்கிற இந்த இஸ்லாமியர்கள் அரேபியன் கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இவர் சொல்கிறாப்புல. அரேபியரில் உள்ளவங்க எல்லாருமே முஸ்லீமுக்கு தான். அந்த முஸ்லீம்களுக்கு இந்த துருக்கிய முஸ்லீம்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததா சொல்கிறாங்களே, அப்படிலாம் கிடையாது. இது அரேபியர்களை, துருக்கிய இஸ்லாமியர்கள் அரேபிய இஸ்லாமியர்களை அடிமைப்படுத்திருக்காங்க, அடிமைகளாக கொண்டு போயிருக்காங்க. வீட்டில் அடிமைகளாக கொண்டு போனது மட்டும் இல்லாமல் சித்திரவதை பண்ணியிருக்காங்க. பாரியா ஏன்னு கேட்டால், இது சித்திரவதை பண்ணுற ஆவி அவங்களை பிடிச்சிருந்தா யாரையாவது சித்திரவதை பண்ணணும். சித்திரவதை பண்ணுறதுக்கு ஏற்ற ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணி கொள்வாங்க, இப்படியெல்லாம் செய்வாங்க. இல்லைன்னா அவங்கள அந்த ஆவி தூங்க விடாது. அப்போ இவங்க சொந்த இஸ்லாமியர்களையே என்ன செஞ்சுருக்கிறாங்க, அடிமைகள் ஆக்கியிருக்கிறாங்க. காப்பீர்களே இல்லை, இவங்க சொந்த இஸ்லாமியர்களையே சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. அதுக்கடுத்து மிச்ச மீதி உள்ளவங்க கிட்ட, நல்ல வேலை செய்கிறவங்க கிட்ட அதிகமாக டேக்ஸ் கேட்டிருக்காங்க. 100ல் 90 கேட்டிருக்காங்க.
அதான் டேக்ஸ், அதிகமான டேக்ஸ். காப்பீர்கள் அந்த ஜிஸ்யாங்கிற வரி அது வேற. அந்த ஜிஸ்யாங்கிறது அது தெண்ட வரி, அது கொடுமையாக காப்பீர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, யூதர்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் இது சொந்த இஸ்லாமியர்கள்ட்டையே அவங்க வரி வாங்கியிருக்காங்க. யாரு? இந்த துருக்கிய இஸ்லாமியர்கள் 16வது 17வது நூற்றாண்டில் இருந்த இந்த இஸ்லாமியர்கள் இவங்க இந்த ஒட்டமான் எம்பையரில் இந்த கொடூரங்களை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே பார்த்தீங்களா, ஒட்டமான் எம்பையர் நம்ம உலகத்தில் இருந்துச்சு, அப்போ எல்லாம் இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரை வந்து அநியாயமாக நம்ம ஒட்டமான் எம்பையரை ஜெயிச்சு அவன் வந்து இதை பிடிச்சிட்டான், பாலஸ்தீனத்தை பிடிச்சிட்டான், அதை பிடிச்சிட்டான். நல்ல நேரம் அவன் பிடிச்சான். இல்லை அப்படின்னா உங்கள் புண்ணியவான்களே, உங்கள் இஸ்லாமியர்களே, துருக்கிய இஸ்லாமியர்கள் ஒட்டமான் எம்பையரில் அநியாயமாக கொன்று சாவடிப்பாங்க. பிரிட்டிஷ்காரன் வந்தான், முதல்ல செஞ்ச வேலை என்ன அப்படின்னா அவன் இந்த அடிமை வியாபாரத்தை முதல்ல நிறுத்தினான். இதனால தான் இந்த புண்ணியவான்களுக்கு எல்லாம் இந்த பிரிட்டிஷ்காரன் மேலே பயங்கர கோபம். ஏன்னு கேட்டால் அடிமைத்தனத்தை ஒழிச்சு விட்டானே, அடிமை வியாபாரத்தை ஒழிச்சு விட்டானே. ஒட்டமான் எம்பையரில் நாங்கள் எப்படியெல்லாம் எங்கள் இஸ்லாமியர்களே, எங்கள் நாட்டில் உள்ள அரேபியன் கண்ட்ரீஸில் உள்ளவங்களே நாங்கள் கடத்திட்டு வந்து கிட்னாப் பண்ணிட்டு வந்து அவங்கள டார்ச்சர் செய்வோம், சந்தோஷப்படுவோம். அப்புறம் அவங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்கள கேவலமாக நடத்தி நாங்கள் அதில் சந்தோஷமாக இருப்போம். ஆனால் இந்த பிரிட்டிஷ்காரை வந்து இந்த அடிமைத்தனத்தை ஒழிச்சு விட்டானே அப்படின்னு பிரிட்டிஷ்காரங்க மேலே ஒரு கோவம். இந்த சொல்கிறாப்புலையே அவர், ஒட்டமான் எம்பையரில் 16வது 17வது செஞ்சுரிஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாப்புல. சொந்த இஸ்லாமியர்களே இன்னொரு இஸ்லாமியர்களை கடத்திட்டு வந்து கற்பழித்து அடிமைகளாக்கி சித்திரவதை செஞ்சு கொண்டு இருக்காங்க. மிச்ச மீதிக்கிட்ட எங்களுக்கு டேக்ஸ் கொடுங்கடா, நீங்கள் நல்லா பாடி கார்டாக இருக்கீங்க, நல்லா வேலை செய்யுங்க, வேலை செஞ்சு 100 ரூபா சம்பாதிக்கீங்களா, 90 ரூபா என்கிட்ட கொடு, 10 ரூபாய் நீ வச்சுக்க, அப்போ தான் நாளைக்கு நீ வந்து வேலை செய்ய முடியும், சரியா அப்படின்னு டேக்ஸ் வாங்கியிருக்கிறாங்க பாவிகளா. அதான் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப கசப்பாக்கியிருக்காங்க. அரேபியர்களுடைய வாழ்க்கையை, இந்த அரேபிய இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கையை துர்க்கிஸ் இஸ்லாமியர்கள் கசப்பாக்கியிருக்காங்க, தாங்க முடியாததா ஆக்கியிருக்காங்க. அதான் இப்போ ஒரு அருமையான கேள்வி கேட்கறாப்புல. 19வது 20வது நூற்றாண்டில் இப்போ இந்த இஸ்லாமியர்களுடைய இந்த உலகமெங்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறீங்களே, அந்த ஒட்டமான் எம்பையரை விடுங்க, அவன் தான் போயிட்டான். சரி, அப்போ இருந்த துருக்கிஸ் முஸ்லீம்களை விடுங்க, அவங்களாம் செத்து போயிட்டாங்க. சரி, இப்போ இருக்கிற இஸ்லாமியர்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க? எங்கள் முன்னாடி இருந்த இஸ்லாமியர்கள் தான் அந்த மாதிரி கொடூரமாக செஞ்சாங்க, நாங்களாம் சாந்தியும் சமாதானமும் உள்ளவங்க அப்படின்னு சொல்லுகிற புண்ணியவான்களே, நீங்கள் இப்போ இந்த 19வது 20வது நூற்றாண்டில் என்ன இந்த உலகத்துக்கு செஞ்சுருக்கிறீங்க, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு என்ன செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாப்புல. சொல்லுங்க. பாரியா, நமக்கு இந்த ஒசாமா பின் லேடன் தான் தெரியும், அந்த புண்ணியவான் தான் தெரியும். ரெட்ட கோபுரத்தில் ஏரோப்ளேனில் விட்டு எத்தனையோ பேரை கொண்டு குவிச்சிட்டு கடைசியில் அல்லாஹு அக்பர், பார்த்தீங்களா எங்கள் அல்லாவின் சக்தியை, எப்படி இந்த காப்பீரை எங்கள் அல்லா இழிவுபடுத்திட்டான் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. அந்த காரியத்தை செஞ்ச இந்த ஒசாமா பின் லேடன் தான் நமக்கு தெரியும். ஆனால் யாரோ இருக்காங்கன்னா மௌதூதி, சாயிது, குத்துப்பு, அபுபக்கர் நாயஜி, அடாடா அருமையான புண்ணிய பேரில் இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒசாமா பின் லேடன் மாதிரியே ஏகப்பட்ட வேலையை இந்த உலகத்தில் இவங்க செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு தெரியல. அப்போ 19வது நூற்றாண்டில் 20வது நூற்றாண்டில் இஸ்லாமியர்கள் இந்த உலகத்துக்கு கொடுத்த புண்ணியவான்கள் யார் அப்படின்னா இந்த பின் லேடன் போன்ற பயங்கரவாதிகளை, தீவிரவாதிகளை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்க. அதான் கேட்குறாப்புல, ஏண்டா நீங்கள் வந்து எந்தெந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் உள்ள பெரிய பெரிய கேபிட்டல் சிட்டிஸ்களில் குண்டு போட்டதை தவிர, குண்டு போட்டு ஜனங்களை கொன்னதை தவிர வேற என்ன நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்களுக்கு நன்றி விசுவாசம் அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்க. அதான் எங்கே பார்த்தாலும் வண்டிகளில் கொண்டு வைக்கிறது, கார்களில் கொண்டு வைக்கிறது செஞ்சுருக்கீங்க. இதை தவிர வேறு என்ன காமிச்சிருக்கீங்க உங்களுடைய நல்ல விஷயங்களை? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் போய் இறக்குமதி செஞ்சுருக்கீங்க, என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்க. அதான் எங்கே பார்த்தாலும் ஷூட் பண்ணுறது தானே, ஷூட்டிங் தான், துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணி அநியாயமாக ஜனங்களை கொள்வது, இதைத்தானே நீங்கள் காமிச்சிருக்கீங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா ஜனங்களை உயிரோட கொள்றதை காமிச்சிருக்காங்களாம். தீ வச்சு கொண்டு இருக்காங்க, பெட்ரோல் ஊற்றி மண்ணெண்ணெய் ஊற்றி ஜனங்களை தீ வச்சு கொண்டு இருக்காங்க. இதைத்தானே நீங்கள் காமிச்சிருக்கீங்க, இதுதானே உங்களுடைய நன்றி விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதை விட கொடுமை என்ன அப்படின்னா இவங்க தங்களுடைய இஸ்லாமியர்களே இவங்க பிடிச்சிட்டு வந்து உயிரோட கொளுத்திருக்காங்க பாரியா. அப்போ வந்து இவங்களுக்கு காப்பீர்கள் கிடைக்கல,
ரோட்ல எவனும் நடமாடல, எல்லாம் ஆளுகளோட இருக்காங்க, எங்க பார்த்தாலும் வீடியோ கேமரா இருக்கு, அதனால கொல்ல முடியல. இப்ப என்ன செய்யறது, யாரையும் கொல்ல முடியலையே, யாரையும் எரிக்க முடியலையே அப்படின்னு கத்திருக்காங்க. கடைசியில தன்னுடைய இஸ்லாமியரிடையே மசூதியில போய் தொழுதுகிட்டு இருந்தவங்கள 5 நேரம் தினமும் தொழுகிறவங்கள பிடிச்சிட்டு வந்து உயிரோட எரிச்சு சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஏன்டா எங்களை உயிரோட எரிக்கிறீங்க, நாங்களும் இஸ்லாமியர்கள் தாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தெரியாதுப்பா, நேற்று தான் காப்பீர்கள், முந்தானதில் காப்பீர்கள் கிடைச்சாங்க, அதுக்கு முதல் நாள் காப்பீர்கள் கிடைச்சாங்க, இன்னைக்கு எவனும் கிடைக்கல, அதனால நீங்க இந்த மசூதியில தொழுதுகிட்டு இருந்தீங்க, அதனால உங்களை கிட்னாப் பண்ணிட்டு வந்து நாங்க வந்து எரிச்சு சந்தோஷப்படுறோம். ஏன்னு கேட்டா இன்னைக்கு யாரும் எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்க என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப ஒரே புண்ணிய மதத்துல உள்ளவங்களையே உயிரோட எரிச்சு கொண்டிருக்காங்க. يعني ويحتكر الإسلام في شخص وفي نفس. அதான் அப்படியே நாங்கள்லாம் ஒரே கடவுளை வணங்குறவங்க, நாங்கள் ஒரே அல்லாவை வணங்குறவங்க, எங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள் தான் இருக்காரு அப்படிங்கிறத சொல்றதை தவிர, அதை தவிர்த்து இந்த அல்லாஹு அக்பர் சுபான அல்லாஹ் அப்படி தக்பீர் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு வேற என்னத்தை தான் நீங்க வந்து அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு காமிச்சிருக்கீங்க ஒரு நன்றி விசுவாசம். அவங்க வந்து உங்களை நேசிக்கிற மாதிரி, அவங்க வந்து உங்க மேல அன்பா இருக்கிற மாதிரி, அவங்க வந்து உங்களை பாராட்டுற மாதிரி நீங்க வேற என்னதானா செஞ்சிருக்கீங்க கேட்டா, நாங்கள்லாம் ஒரே இறைவனை வணங்குகிறோம். அவங்க 4 இறைவனை வணங்குறாங்க, 3 இறைவனை அவங்க வந்து கோடி இறைவனை அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன நன்மை செஞ்சீங்க அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்களுக்கு, உங்களுடைய பங்காற்றிய தொண்டாற்றிய அந்த தொண்டு என்ன அப்படின்னு கேட்குறாப்புல. அந்த இப்படி கையை நீட்டிக்கிட்டு நாங்கள்லாம் ஒரே இறைவனை வணங்குகிறோம் சுபான அல்லாஹ் அப்படிங்கிறத தவிர வேற ஒண்ணுமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு இவங்க காமிக்கலையாம். அதை தான் இப்படி சொல்றாப்புல. وتقول لي يا ترى هم அதான் அப்ப இதெல்லாம் ஆஃப்டர் ஆல் திஸ், இந்த கொடுமையெல்லாம் செஞ்சுவிட்டு, காப்பீர்களையும் கொண்டுவிட்டு, சொந்த இஸ்லாமியர்களையும் கொண்டுவிட்டு, தோல் உரிச்சு கொண்டுவிட்டு, தீய வச்சு கொண்டுவிட்டு, கார் குண்டு வெடிச்சு கொண்டுவிட்டு, ஏவுகணையை போட்டு குண்டை போட்டு கொண்டுவிட்டு, எல்லாத்தையும் கொலையும் எங்க பார்த்தாலும் ரத்த வெறியோட ரத்தம் தெரிக்கிற காரியத்தையா பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் செஞ்சுவிட்டு, எங்களை எதுக்காக இந்த உலகம், எதுக்காக இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்பவும் எங்களை வெறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எங்களுக்கு புரியலையே, எங்களுக்கு அதிசயமா இருக்கு, எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, நாங்க அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்குறாங்களாம். ஒருத்தன் கேட்குறாங்களாம், எதுக்காக நம்மளையெல்லாம் இப்படி வெறுக்கிறாங்க இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸு, நம்மளாம் அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தோம், இந்த நாட்டுக்கு நம்ம அகதியாக வந்தது தப்பா, பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வந்தது தப்பா, என்ன அந்த நேற்று அவங்கள வந்து கடத்திட்டு போய் கற்பழித்து தீய வச்சு கொளுத்தணும், இதுக்கு போய் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளை வெறுக்குது, இது நியாயமா, இது அல்லாவுக்கே அடுக்குமா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஐயா சொல்லுங்க. وبعدين تبدا تبتكر مصطلحات انها அதான் இதை விட கொடுமையா இருந்தா என்ன அப்படின்னா, அங்க உள்ள இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாம இந்த முல்லாக்கள், ஷேக்குகள், இந்த இமாம்கள்லாம் சேர்ந்து, அந்த ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லப்படுகிற எல்லா புண்ணியவான்களும் சேர்ந்து ஒரு டெர்மினாலஜியை கண்டுபிடிச்சு விட்டாங்களாம். அந்த டெர்மினாலஜி என்ன அப்படின்னா, குளோபல் கான்ஸ்பிரசி நடக்குது எகெயின்ஸ்ட் இஸ்லாம், அல்லாவுக்கு விரோதமாக, அல்லாவுக்கு எதிரியா. அப்ப இந்த உலகத்துல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மட்டும் இல்லாம இந்த உலகமே ஒரு குளோபல் கான்ஸ்பிரசி செய்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லா புண்ணியவான்கள்ட்டையும் சொல்லியிருக்காங்களாம். குளோபல் லெவல்ல கான்ஸ்பிரசி நடக்குதான். யாருக்கு? இந்த இஸ்லாமியர்களுக்கு, அப்பாவியான இஸ்லாமியர்களுக்கு, ஒரு பாவமும் அறியாத இந்த இஸ்லாமியர்களுக்கு இந்த இஸ்லாத்தை அழிச்சு நொறுக்கவும், இந்த இஸ்லாமிய மொத்தமாக அழிக்கவும், இந்த இஸ்லாமியர்களுடைய அந்த ஐடியாலஜியை இல்லாமல் பண்ணவும் அப்பேற்பட்ட ஒரு கான்ஸ்பிரசி இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம அந்த இப்படிப்பட்ட கான்ஸ்பிரசி செய்யறதுக்கு நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? நம்ம இந்த பர்கா போட்டது தப்பா, அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு சொன்னது தப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அருமையான கான்ஸ்பிரசி டெர்மினாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதான் நீங்க தாண்டா குளோபல் கான்ஸ்பிரசி பண்றீங்க எகெயின்ஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்களுக்கு, வெஸ்டர்ன்ல அப்பாவிகளுக்கு, மனிதர்களுக்கு, மனசாட்சியா வாழ்றவங்களுக்கு நீங்க தாண்டா குளோபலியா கான்ஸ்பிரசி பண்ணிக்கிட்டு அவங்கள அழிக்கணும், அவங்கள கொல்லணும்னு வெறி பிடிச்சி சுற்றி திரிகிறீங்க. அவங்க கிடையாது, நீங்க சொல்றது எதுவோ அதுக்கு ஆப்போசிட்டா தானே நீங்க செய்யறீங்க. நீங்க சொல்றீங்க எங்களை கொலை பண்ண திட்டம் போடுறாங்கன்னு, ஆனா கடைசியில தினமும் நீங்க தானடா அப்பாவியான மனுஷங்களை கொன்னுட்டு அதுல சந்தோஷப்பட்டு அல்லாஹ் அக்பர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாப்ல. சொல்லுங்க, அதான் நான் சொல்றது சரியா தப்பா அப்படின்னு கேட்கிறாப்ல. ஏன்னு கேட்டா, இவர் ஒரு டிவி சேனல்ல சொல்றாரு, எந்த ஒரு வரலாறு தெரியாம உண்மை இல்லாம இவர் சொல்ல முடியாது. இதை பார்த்தாவது இந்த புண்ணியவான்களுடைய கண்ணு துறக்கட்டும். ஐயா சொல்லுங்க. هل نظرت الى الاقليه المسلمه؟ அதான் விஷயம்.
என்ன அப்படின்னா இவங்க சொல்கிறாங்களாம், உங்களுக்கு தெரியுமா மைனாரிட்டியாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு இந்த இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு என்ன செய்கிறாங்க தெரியுமா? இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்களாம். அதனால இந்த மைனாரிட்டிகளுக்கு என்னென்ன நடக்குது தெரியுமா, என்னென்ன கொடுமை நடக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்களாம். الحقيقة أنا لقيت إن நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தெரியுமா பார்க்குறேன், நீங்களாம் முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து கிறிஸ்டியன்களுக்கும் வேற மற்ற மதத்தினருக்கும் في شتى أرض அக்ராஸ் த குளோப் இந்த உலகமெங்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா? அப்போ இந்த உலகமெங்கும் இவங்க செய்கிற கொடுமையை நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் இந்த மைனாரிட்டி இஸ்லாமியர்களுக்கு என்ன சம்பவிக்குது தெரியுமா? அங்கே அவங்க எப்படி உபத்திரவப்படுறாங்க, துன்பப்படுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்களா? அதுக்கு ஏன்டா நீங்கள் உலகமெங்கும் இருக்கிற அப்பாவிகளை கொள்றீங்க? அப்போ இந்தியாவில் ஒரு துன்பம் நடந்துச்சுன்னா அப்படியே உபத்திரவப்பட்டாங்க அப்படின்னா போங்க, உங்கள் புண்ணிய நாடுகள்லாம் 57-58 நாடுகள் இருக்குல்ல, போங்க இந்தியாவுக்கு போய் ஏன்டா இப்படி அநியாயமாக எங்கள் மதத்தை சேர்ந்தவங்களை இப்படி அநியாயமாக துன்பப்படுத்துறீங்க, உபத்திரவப்படுத்துறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு கேளுங்க. அதை விட்டு மாலுகளில் கொண்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுகளில் கொண்டு போடவும் ஜனங்களை உயிரோட கொளுத்தவும் இப்படி செஞ்சுக்கிட்டு எதுக்குடா செய்கிறீங்கன்னா இந்தியாவில் மைனாரிட்டி முஸ்லீம்களுக்கு இப்படி கொடுமை நடக்குது, அதனால தான் நாங்கள் உலகம் எங்கும் இந்த புண்ணியம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்னடா நியாயம் அப்படின்னு கேட்குறாப்புல. فهتلاقي إنه المسلمين طول الوقت يتباكوا. அதான் எங்கே பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்களாம் பயங்கரமாக. எங்கே பார்த்தாலும் ஒரே அழுகையா, ويولون ويلطمون الخدود. கன்னத்துலேயும் மார்புலையும் அடிச்சுக்கிட்டு அழுகிறாங்களாம். ஐயோ எங்களுக்கு இப்படி நடக்குதே, அப்படி என்ன நடக்குது அப்படின்னா சொல்லுங்க. يا جماعة الغرب அப்போ இந்த இமாம்கள்லாம் போய் அப்பாவியான இஸ்லாமியர்கிட்ட சொல்லியிருக்காங்க, நம்மளெல்லாம் கொல்ல போகிறாங்க, பிரிட்டன்காரன் நம்மளெல்லாம் கொல்ல போகிறான், குண்டு போட்டு கொல்ல போகிறான், நமக்கு விரோதமாக கான்ஸ்பிரசி நடக்குது, நம்ம அல்லாஹ்வுடைய மதத்தை கண்மணி நாயம் கொண்டு வந்த மதத்தை அழிக்கிறதுக்காக நம்மளை அழிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல அப்பாவியான இஸ்லாமியர்கள் பெண்கள்கிட்ட அவங்க போய் ரோட்டில் ஐயோ இது அநியாயமா அப்படின்னு மாறுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுதுருக்குறாங்களாம். அதிசயமான இந்த புண்ணியவான்களுடைய என்ன புண்ணியவான்களுடைய மென்டாலிட்டின்னு பாருங்க. ஏன்னு கேட்டால் மேலை நாடுகளில் ரேடிக்கல் இஸ்லாம், அப்பாவியான இஸ்லாம் அப்படின்னு 2 விதமான இஸ்லாமியர்கள் இருக்கிறதா இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இல்லையா, அந்த அப்பாவியா தெரிகிறான்ல அவன் தான் சமயம் வரும்போது அங்கே போய் குண்டு வெடிப்பு நடத்துகிறான் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன எல்லா இஸ்லாமியர்களையும் நீங்கள் அப்படி தப்பாக நினைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. கேட்டது ஓ அப்போ எல்லா இஸ்லாமியர்களும் இப்படி இல்லை போல இருக்கு, அவங்க தான் மதவெறி பிடிச்சவங்க அப்படின்னு இவங்க நினச்சிக்கிறது. அதனால தான் இப்போ வரைக்கும் உலகம் எங்கேருந்து புண்ணியவான்கள் பிரிட்டனுக்கு போய்கிட்டு இருக்காங்க, வாங்க 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 அப்படின்னு வரவேற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் மொத்தமாக முழுங்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இவங்க புண்ணிய நாடுகளையெல்லாம் நாசமாக்கிட்டாங்க. இப்போ நீ தான் நல்லா இருக்க, உடனே அழிக்க வந்திருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் இஸ்லாம் இஸ் பீஸ்ஃபுல், இஸ்லாம் இஸ் அ பியூட்டிஃபுல் ரிலீஜன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் புண்ணிய வார்த்தையெல்லாம் டெர்மினாலஜி கண்டுபிடிச்சி இந்த மேலை நாடுகளில் பரப்பி விடுறது. அப்போ அவங்க அந்த வார்த்தையை கேட்டு ஓ அப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது. குண்டு வெடிப்பு நடந்துட்டா அது ரேடிக்கல், அவங்க தீவிரவாதி, அவங்க பயங்கரவாதி, அவங்க எங்கே இருந்தோ வந்தாங்க, நாங்கள்லாம் அப்பாவியானவங்க அப்படி தப்பிச்சுக்கிறது. இதுதான் இந்த புண்ணியவான்கள் செய்கிறது. ومستقصد انه دايما يطلع الصوره الوحشه. فين الصوره الكويسه؟ அதான் கேட்குறாப்புல. சரி, எல்லா நாடுகள்லையுமே இப்படி நெகட்டிவான ஒரு இமேஜை உருவாக்கிங்களே, ஏதாவது ஒரு பாசிட்டிவான இமேஜ் எங்கடா, ஒரு விஷயம் இந்த நாட்டில் நாங்கள் இப்படி நன்மை செய்கிறோம், ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஒரு இமேஜை காமிங்கடா அப்படின்னு கேட்குறாப்புல. ஏன்னு கேட்டால் புண்ணிய நாடுகள்லேருந்து போனவங்க எல்லாமே பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக மாறினது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ولا حاجه. الدول الاسلاميه او مطلق الدول قدمت ايه للعالم؟ அதான் இஸ்லாமிய நாடுகளாகட்டும், இந்த உலகமெங்கும் இருக்கிற அரேபியன் நாடுகள் மட்டும் இல்லை, மொத்த இஸ்லாமிய நாடுகளும் இந்த உலகத்துக்கு அளித்த பங்கு, காட்டிய அந்த தொண்டாற்று, அந்த தொண்டு, இது எதுவுமே ஒன்றுமே கிடையாது, அந்த பங்களிப்பு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்க. ولا حاجه. قدمت ايه في البحث العلمي؟ அதான் அட்லீஸ்ட் ஃபீல்ட் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச், அதாவது ஒரு கண்டுபிடிப்பு விஷயத்துலையாவது ஏதாவது நீங்கள் பங்களிப்பு இஸ்லாமியர்களுக்கு உண்டா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாப்புல. இந்த 1000 வருஷத்துலாவது ஒரு 10 அறிவியல் நுணுக்க விஷயங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துச்சு. இந்த உலகம் அனுபவிக்கிற விதமாக இது இஸ்லாமியனான படைக்கப்பட்டது, இது இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்டது, இது இந்த ஒரு செல்ஃபோன், அதாவது செல்ஃபோன் மாதிரி, இந்த டெலிஃபோன் மாதிரி, கம்ப்யூட்டர் மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த உலகத்துக்கு எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி இது இஸ்லாமியர்களால் உண்டாக்கப்பட்டது, இதை நாங்களாம் இன்றைக்கெல்லாம் உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயமான ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பை சொல்லுங்கடா அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்கய்யா. علماء مهمين. اللي اخترع الطياره جاي منين؟
ஏன்னு கேட்டால் இந்த காப்பீர்கள் தான் ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஏவுகணைகளையும் அவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஸ்பேஸ் சம்மந்தமான எல்லா விதமான அறிவியல் விஷயங்களையும் இவங்க இந்த உலகத்துக்கு பயன்படுகிற விதமாக சேட்டலைட்டுகளை இவங்க தான், இந்த காப்பீர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் என்னடா செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. صاروخ مكوك الفضائي. இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயமா, இந்த மெஷின்களை கண்டுபிடிச்ச விஷயமா, மற்ற எந்த விஷயமாவது இந்த உலகத்தில் மற்ற கண்டுபிடிப்புகள் விஷயத்தில் யார் இந்த உலகத்திற்கு பங்களிச்சது அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்க. النظريات النسبية مين؟ أهم فلاسفة مين؟ جاي منين؟ இன்னைக்கு காப்பீர்கள் கண்டுபிடிச்ச யூடியூப்பை தான் அவங்களும் உபயோகப்படுத்துகிறாங்க, கூகுளை அவங்க தான் உபயோகப்படுத்துகிறாங்க. ஏன்னா காப்பீர்கள் என்னென்ன கண்டுபிடிச்சானோ அதையெல்லாம் இந்த உலகத்தை அனுபவிக்கிறாங்க. இவங்க ஒன்றத்தையும் கண்டுபிடிச்சது கிடையாது, இவங்க கண்டுபிடிச்சது பயங்கரவாதம், தீவிரவாதம். வேற என்ன கண்டுபிடிச்சாங்க? அதான் கேட்குறாப்புல. அதாவது ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு இஸ்லாமியர் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த காப்பீர்கள் என்ன கண்டுபிடிச்சாங்களோ அதில் ஒரு விஷயத்த இந்த இஸ்லாமியர் கண்டுபிடிச்சிருந்தாரு அப்படின்னா, பார்த்தீங்களா இந்த செல்ஃபோனை இந்த இஸ்லாமியர் தான் கண்டுபிடிச்சாரு, நம்மளாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கம்ப்யூட்டரை இந்த இஸ்லாமியர் கண்டுபிடிச்சாரு, நம்மளாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லை இந்த கூகுளை இந்த யூடியூப்பெல்லாம் இவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, இஸ்லாமியர்கள் கண்டுபிடிச்சாங்க, இன்றைக்கும் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்க மேலே யதார்த்தமான ஒரு நன்றி விசுவாசம் நமக்கு வரும். ஆனால் ஒரு கண்டுபிடிப்பே நீங்கள் கண்டுபிடிக்க கிடையாது, கண்டுபிடிச்சது எல்லாமே காப்பீர்கள் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு கடைசியில் அவங்களே நீங்கள் குண்டு போட்டு கொள்றீங்க, கொண்டு போட்டு எதனால இந்த காப்பீர்கள் நம்மளை நேசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. சொல்லுங்க. خالص هيبقى الدول التي ترعى الإرهاب. பார்த்தீங்களா இவங்க என்ன செய்கிறாங்கன்னு? அதாவது பிரிட்டன்லாம் வந்து என்ன செய்தான், டெரர் பயங்கரவாதம் தீவிரவாதம் செய்கிறதுக்கு ஸ்பான்சர் பண்ணுதான் உலக நாடுகளுக்கு நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை கொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரவாதம் தீவிரவாதம் செய்கிறதுக்காக ஸ்பான்சர் பண்ணுதான் எது? பிரிட்டன். அதனால அவங்கள கொல்றது சரிதான் அப்படிங்கிறாங்களா இந்த புண்ணியவான்கள். அதான் அவர் ஒரு கேள்வி கேட்குறாப்புல. لا تستحق ولا. ஏண்டா முட்டா பயிர்கள் அப்படின்னு கேட்டு, அப்போ இந்த உலகம் முழுவதும் இருந்து போன இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே முதல்ல ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து இவங்க ஃபண்ட்ரைசிங் பண்ணி நாடுகளுக்கு பசியில் பட்டினியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபண்ட்ரைஸ் பண்ணி பயங்கரவாதிகளுக்கு தீவிரவாதிகளுக்கு இயக்கங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே போல் ஒரு ஐடியாவை இந்த பிரிட்டன்காரன் செய்கிறான், அமெரிக்கா செய்கிறான் அப்படின்னு அவங்க மேலே அபாண்டமாக பழி சுமத்தி உலக நாடுகள் பிரிட்டனை அமெரிக்காவை ஒரு பயங்கரவாத நாடா, ஒரு தீவிரவாத நாடா பார்க்கணும் அப்படிங்கிற கோணத்தில் இந்த மாதிரி அபாண்டமான பொய்யை சொல்லியிருக்காங்க. அப்படி பொய்யை சொல்லிட்டு அதனால தான் இந்த தீவிரவாதத்தை செஞ்சுருக்காங்க. தீவிரவாதத்தை செஞ்சுவிட்டு ஏன்டா இப்படி அநியாயமாக கொண்டீங்க அப்படின்னா, என்ன இந்த பிரிட்டன்காரன் எங்கள் இஸ்லாமியர்களை கொள்றதுக்காக ஃபண்ட்ரைசிங் பண்ணிக்கிட்டு உலக நாடுகளுக்கு பயங்கரவாதம் செய்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் கொள்றதுக்கு இவன் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கான், அதனால தான் நாங்கள் வந்து இந்த புண்ணியத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ இவங்க பயங்கரவாதம் செய்கிறதுக்கு தீவிரவாதம் செய்கிறதுக்கு எப்பேற்பட்ட பச்சை பொய்யை கண்டுபிடிச்சி அபாண்டமாக பிரிட்டன்கார மேலே அமெரிக்காக்கார மேலே ஜூதர்கள் மேலே பழி சுமத்தி இந்த உலகத்தையே ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மட்டும் பாருங்கள்.